ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்செப்ட்ஸ் தமிழ் பாட்காஸ்ட். என் பேர் விஸ் அண்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிஹைண்ட் த சீன்ஸ் கதைகள் ஷோ. இன்றைக்கி நான் பேச நினைக்கிற டாபிக் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. கேட்ட உடனே ஒரு முரண்பாடாக தோணுதில். இங்கிலீஷில் இந்த மாதிரி ஃப்ரேசஸை ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தமிழ்லேயும் இருக்குது. இரவான பகல், சுடும் நிலவு, சுடாத சூரியன், இந்த மாதிரி எல்லாம். ஆனால் எனக்கு ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படிங்கிற விஷயம் ஒரு அட்வைஸாக தான் வந்துச்சு. ஸோ இதை பற்றி ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி நான் சீனியர் எஸ்கலேஷன் இன்ஜினியராக வேலை பார்த்தேன். எஸ்கலேஷன் இன்ஜினியர்னால் ஃபீல்ட்லேருந்து வர ப்ராடக்ட்ஸோட பக்கை ஃபிக்ஸ் செஞ்சு கொடுக்குற வேலை. ஸோ பொதுவாக ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, எண்ட் கஸ்டமர் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் செய்யும்போது ஃபர்ஸ்ட் லெவல் டெக் சப்போர்ட் அதை ட்ரபிள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களாலேயே முடியலன்னா அடுத்தடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு அது எஸ்கலேட் ஆகி கடைசியாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் கிட்டேயே வந்துடும். அந்த ப்ராப்ளம் ஒரு பக்கா இல்லையான்னு அனலைஸ் செஞ்சு அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் என் வேலை. இந்த வேலையில் நான் இருந்தப்போ எனக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் இது. ஒரு நாள் என்னோட பக் லிஸ்டில் ஒரு டிக்கெட் பாப்பப் ஆச்சு. அந்த பக்கோட சிவியாரிட்டி கிரிட்டிக்கல் அப்படின்னு டேக் ஆயிருந்துச்சு. பொதுவாக பக் சிவியாரிட்டியில் 4 டைப்ஸ் உண்டு: எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல், மேஜர் அண்ட் மைனர். ஸோ கிரிட்டிக்கல் பக் எல்லாம் உடனுக்குடனே ஃபிக்ஸ் செஞ்சிருது நல்லது, இல்லைனா சீக்கிரமாக ஹார்ட் ஆகிடும். சரி, கிரிட்டிக்கல் பக்காக இருக்கே, இதை உடனே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கோட டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி படித்தேன். அதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, கஸ்டமர் ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி டெலிவர் பண்ணின மெயின்டெனன்ஸ் லிஸ்ட்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு, அதுக்கு பிறகு தான் இந்த இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணினாங்கன்னு இருந்துச்சு. அந்த இஷ்யூ டிஸ்கிரிப்ஷனை பார்த்த உடனே இது எந்த காம்போனன்ட், சோர்ஸ் கோடில் எந்த ஃபைல் அப்படின்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த ப்ராடக்ட்லேயே ஊறி பிரச்சனையை பார்த்த உடனே எந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபைல்னு கணிக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அப்போ எனக்கு இருந்துச்சு. உடனே கோட் ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ணி எந்த ரிலீஸில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ரிலீஸுக்கு போய் அந்த ஃபைலோட கமிட் ஹிஸ்ட்ரியை பார்த்தேன். அதில் பார்த்தா லாஸ்ட் அப்டேட் 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக். கமிட் ஹிஸ்ட்ரி பிரகாரம் இந்த ரிலீஸில் இந்த ஃபைல் சேஞ்சே ஆகலை. ஸோ கஸ்டமர் சொன்ன இஷ்யூ ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தானே அர்த்தம். சண்முகம் விட்றா தம்பி போகட்டும்னு டெக் சப்போர்ட், அவங்களோட மேனேஜர்ஸ், என்னோட மேனேஜர், என் கிளைண்ட் மேனேஜர் அண்ட் என் கஸ்டமர் அப்படின்னு ஒரு கிராமத்தையே சிசியில் வச்சு என் முழு அனாலிசிஸையும் டைப் பண்ணி அனுப்பிச்சேன். உன் பாட்டில் குற்றம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி, இது பக்கே இல்லை, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் டைப் பண்ணி அனுப்பினேன். மெயில் அனுப்பிட்டு பிரேக் போயிட்டு வந்தா என் மேனேஜர் பின்னாலேயே பேண்ட்ரிக்கு வந்து, இதாப்பா தம்பி, நீ எதோ மெயில் அனுப்பிச்சிருக்கியாமே, அது கொழுந்து விட்டு எரியுது, வந்து பாரு அப்படின்னு காட்டினாரு. நான் கொளுத்தி போட்ட சின்ன தீப்பொறி எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு பார்த்தேன். நான் அனுப்பின மெயிலுக்கு எண்ட் கஸ்டமர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கற்பூரத்து மேலே சத்தியம் பண்ணாத குறையா கன்ஃபார்மாக இந்த இஷ்யூ மெயின்டெனன்ஸ் ரிலீஸ் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே லாக்ஸு, ஸ்க்ரீன்ஷாட்ஸு எல்லாம் அமைச்சிருந்தாங்க. வேணும்னா ரிமோட் செஷன் கூட எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு ரணக்கொடூரமாக ஒரு மெயில் அமைச்சிருந்தாங்க. இந்த மெயிலுக்கு பின்னாடியே என்னுடைய கிளைண்ட் மேனேஜர், அவர் ஒரு அமெரிக்கன், அவரும் கஸ்டமர்ஸ்லாம் தூக்கிட்டு இன்டர்னலாக எங்களுக்கு மட்டும் அட்ரஸ் பண்ணி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி என்னோட அனாலிசிஸ் படி இந்த மாதிரி ஒரு பக் நடக்க வாய்ப்பே இல்லை, அந்த கமிட் ஹிஸ்ட்ரி ஸ்னாப்ஷாட்டு அப்புறம் என்னோட லாக்ஸு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மெயில் அனுப்பிச்சிருந்தேன். நான் அனுப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னுடைய கிளைண்ட் மேனேஜர் அனுப்பிச்ச அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை, அதை பார்த்த உடனே என்னமோ பண்ணிச்சு.
ட்ரஸ்ட் பட் வெரிஃபை, ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு திரும்ப திரும்ப மண்டைக்குள்ளே போட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. கஸ்டமரோட ரிமோட் செஷன் 6 மணிக்கு, மணி இப்போ 4. ஸோ எனக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் டீப்பாக இன்னொரு வாட்டி என்னோட ஈகோ எல்லாம் தனியாக தூக்கி வச்சு ஒரு ஓப்பன் மைண்டோட அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த டைமில் நாங்கள் பர்ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணோம். கிட்ஹப், கிட்லேப் அதெல்லாம் அப்போ இல்லை. இந்த பர்ஃபோர்ஸ் எஸ்சிஎம் ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு டெவலப்பரோட பிரான்ச்சும் மெயின் சர்வர்லேயே தான் இருக்கும். டெவலப்பர் பிரான்ச்சிலேருந்து மெயின் பிரான்ச் அதாவது ரிலீஸ் பிரான்ச்சுக்கு ரைட் பண்ணுறதுக்கு பர்மிஷன்ஸ் ஒவ்வொரு டெவலப்பருக்கும் இருக்கும். ஆனால் ரிலீஸ் டேட் பக்கத்தில் வரும்போது இந்த மெயின் பிரான்ச் ஆர் ரிலீஸ் பிரான்ச்சை லாக் பண்ணிவிடுவோம். அதுக்கு பேர் கோட் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் கோட் ஃப்ரீஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த கோடும் ஆட் பண்ணக்கூடாது. அந்த ரிலீஸ் பிரான்ச்சுக்கு அது பொருந்தும். ஓகே, இப்போ மெயின் கதைக்கு வருவோம். நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் செஞ்சது நாங்கள் கொடுத்த பைனரி தான் கஸ்டமரும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியணும். பைனரினா அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், அது இன்ஜினியரிங் டீமில் பைனரி எக்ஸிக்யூட்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, லினக்ஸில் MD5 sum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த MD5 sum கமாண்ட் கூட நீங்கள் உங்கள் எக்ஸிக்யூட்டிபிள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு MD5 டைஜஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு லாங் ஹெக்ஸாடெசிமல் ஸ்ட்ரிங் கொடுக்கும். இதே மாதிரி கஸ்டமர் யூஸ் பண்ணுற பைனரிக்கும் MD5 sum போட்டு வந்த டைஜஸ்ட்டை கம்பேர் பண்ணினா அது மேட்ச் ஆச்சுன்னா நாங்கள் கொடுத்த பில்டு தான் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். இல்லைனா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ டெலிவரி பண்ணும்போதோ இன்ஸ்டால் பண்ணும்போதோ ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி நான் 2 பைனரியோட MD5 சம்மையும் கம்பேர் பண்ணினா எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. ஸோ கிளியராக நாங்கள் கொடுத்த பைனரி தான் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தால் அது எங்ககிட்ட இருந்தால் ஆரம்பிச்சிருக்கணும். அதே சமயம் ஒரு ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நினச்சி எனக்கு ரொம்ப ஆரம்பமாகவும் இருந்துச்சு. அடுத்து நான் அனலைஸ் பண்ணினது அந்த பில்ட் சர்வரோட லாகு தான். பொதுவாக என்ன நடக்கும்னா, ஒரு டெவலப்பர் கோடை கமிட் பண்ண கமாண்ட் கொடுக்கும்போது முதல்ல ஒரு பில்ட் நடந்து அதில் எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட் ரிலீஸ் பிரான்ச்சுக்கு கமிட் ஆகும். அப்படி தான் கமிட் லாகில் இந்தந்த டெவலப்பர் இந்த பக்குக்காக இந்த ஃபைல்ஸ்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமிட் ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். இதை பார்த்துட்டு தான் நான் கன்ஃபார்ம்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு முதல்ல நினச்சேன். அப்படி பில்டான பைனரி தான் ஸ்டேஜிங்கில் போய் உட்காரும். அப்படி ஸ்டேஜிங்கில் இருக்கிற பைனரியை தான் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் டெலிவரும் பண்ணுவோம். இதுதான் அப்பத்திய ப்ராசஸ். இப்போ ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, மெயின்டெனன்ஸ் ரிலீஸோட கோட் ஃப்ரீஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு டெவலப்பர் தப்பாக இந்த மெயின்டெனன்ஸ் ரிலீஸ் பிரான்ச்சை தேர்ந்தெடுத்திருக்கார். அந்த ரிலீஸ் நம்பரை கொடுத்துருக்காரு. லெட்ஸே இப்போது ரிலீஸ் 25 அப்படின்னா அவர் 26 கொடுக்கணும். ஏன்னா 25 வந்து கோட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஏதோ ஒரு ஞாபகத்துலையோ பதட்டத்துலையோ அவர் 25 கொடுத்துருக்காரு. உடனே அந்த பில்ட் ஸ்கிரிப்ட் இந்த டெவலப்பரோட ஃபிக்ஸை ஒரு பில்ட் செஞ்சு அந்த பில்ட் பாஸ் ஆக உடனே பர்போஸ் ரிலீஸில் அந்த பிரான்ச்சில் அந்த ஃபிக்ஸை கமிட் பண்ண ட்ரை பண்ண. ஆனால் கோட் ஃப்ரீஸ் ஆனதுனால கோட் கமிட் பண்ண பர்மிஷன் இல்லாமல் அந்த கமிட் ஃபெயில் ஆக இந்த ஃபெயிலியரை சாஃப்ட் ஃபெயிலியர் அப்படின்னு ஃப்ளாக் ஆகி ஓவரால் பில்ட் பாஸ் ஆகி பைனரியும் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த பைனரி தான் ஸ்டேஜிங்கில் போய் உக்காந்துருக்கு அண்ட் ஃபைனலாக கஸ்டமர்கிட்டையும் போயிருக்கு. ஸோ ஃபைனல் எக்ஸிக்யூட்டிபிளில் அந்த டெவலப்பர் போட்ட பக் இருக்குது. ஆனால் கமிட் ஹிஸ்ட்ரியில் எந்த விதமான இதுவும் இல்லை, எந்த விதமான ஆதாரமும் இல்லை. பில் லாகில் மட்டும்தான் இந்த கமிட் ஃபெயிலியர் மெசேஜ் இருக்கு. ஸோ கடைசியில் கஸ்டமர் சொன்னது தான் உண்மை. என்னோட நம்பிக்கை, அதாவது கமிட் ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது பில்டுலேயே இருக்காது, எக்ஸிக்யூட்டிவ்லேயே இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை பொய் ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் பட் வெரிஃபை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் என்னோட கிளைண்ட் மேனேஜர் எனக்கு சொல்லலைன்னா நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஈஸியாக கடந்து போயிருப்பேன்.
சரி, கடைசியில் என்னதான் ஆச்சு? வேற என்ன, கஸ்டமர் தான் தெய்வம் அப்படின்னு அவங்க காலில் விழுறதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. என்னோட அனாலிசிஸை ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டாக டைப் பண்ணி கஸ்டமருக்கு அப்பாலஜிஸோட அதே கிராமத்துக்கு மறுபடியும் மெயில் அனுப்பிச்சேன். ஆனால் நான் எதிர்பாராத மாதிரி அந்த கஸ்டமர் இதை ரைட் சென்ஸில் எடுத்துக்கிட்டு என்னோட டீப் அனாலிசிஸ்க்கு வாழ்த்தும் தெரிவித்தாங்க. எப்போ ஃபிக்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஒரு வழியாக தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் நம்பிக்கையை வச்சுக்கலாம், அது தப்பே இல்லை. ஆனால் தேவைப்பட்டா உங்கள் நம்பிக்கையை சரிபார்க்கவும் தவறாதீங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் எந்த விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை வெரிஃபை பண்ண ஆரம்பித்தேன். அதோட பலனா என்னுடைய ஓவரால் மெச்சூரிட்டியும் கூடிச்சு, கஸ்டமர்கிட்ட என்னுடைய நம்பிக்கையும் அதிகரிச்சிருச்சு. என்னங்க, கதை நல்லா இருந்துச்சா? இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான பிஹைண்ட் த சீன்ஸ் கதைகளோட நான் உங்களை அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். இது கான்செப்ட்ஸ் இன் தமிழ் பாட்காஸ்ட் அண்ட் நீங்கள் கேட்டது பிஹைண்ட் த சீன்ஸ் ஷோ.